ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக டைமுக்கு 6:35 ட்ரெயின் டைமிங்னா கரெக்டாக 6:35 எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. டைமை கீப்பப் பண்ணுறாங்க கரெக்டாக. பக்கத்து பிளாட்ஃபார்மில் இருக்க ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரியல. நமக்கு ஃபஸ்ட் டைம் ஜேர்னி ஃப்ரம் லாங் ட்ரிப்பு சென்னை டு பூனே. அஃபிஷியலாக வர ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுக்கு இதற்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸே இல்லை. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னை எக்மோரில் என்ன கண்டிஷன் சொல்லிவிட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பர்த் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போதைக்கு 2 பேர் தானே இருக்காங்க, கீழே ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் சென்னை டு பூனே ட்ராவல் பண்ண ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாகவும் பேசலாம். நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஜேர்னி. ஸோ ஆல்ரெடி சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்ன பழைய பிரிட்ஜா என்னன்னு தெரியல, பரவாயில்லங்க. இந்த பிரிட்ஜை கூட அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகலை. ஏன்னு தெரியல, ஒருவேளை அந்த சிட்டி தாண்ட வரைக்கும் இந்த கண்டிஷன் என்னன்னு தெரியல. எப்பவுமே எடுத்தாச்சுன்னா ட்ரெயின் பிக்கப் ஆகிடும். ஏன் ஸ்லோவாகுன்னு தெரியல. இது ஆக்சுவலாக சென்னை போர்ட்டுங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை போர்ட்டு, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை. இதுதாங்க லோக்கல் ட்ரெயின், அதாவது செங்கல்பட்டு டு தாம்பரம், தாம்பரம் டு சென்னை கடற்கரை பீச். இதுதாங்க லோக்கல் ட்ரெயினுடைய கடைசி ஸ்டேஷனுங்க. இதுக்கப்புறம் சென்னையில் லோக்கல் ட்ரெயின் இதுக்கப்புறம் இந்த பக்கம் போகுமான்னு தெரியல, அதாவது சென்ட்ரல் பக்கம் போகுமான்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த பறக்கும் ரயில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. பாருங்களேன், சென்னை ஹைகோர்ட்டோடைய ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்மும் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. 6:51 கரெக்டாக எக்ஸாக்டாக டைமு. 6:35 எடுத்தாங்க, கரெக்டாக எடுத்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு கரெக்டாக 6:51. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோவை பாருங்கள், வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்னை டு பூனே ஏதாச்சும் பர்சனலாகவும் இல்லை அஃபிஷியலாகவும் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அஃபிஷியலாக தான் போகிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அங்கே போயிட்டு அஃபிஷியலாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அஃபிஷியலாக போகிறோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்துக்காக போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை ரீசால்வ் பண்ணுறதுக்காக போகிறோம். கூட ஒரு ஆள் கேட்டிருந்தேன், இவ்வளோ லாங் ஜேர்னி போகிறோம், கூட ஒரு ஆள் தான் நல்லாயிருக்கும், தனியாக போகிறோன்ற விஷயம் ஒன்று கேட்டிருந்தேன் ஆஃபீஸில். இல்லை, ஒரு பர்சனல் தான் அலௌடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, மேனேஜ் பண்ணுறன்ற மாதிரி நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். இது என்ன ட்ரெயின் தெரியல, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எக்மோரை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அதான் நான் அஃபிஷியலாக ட்ராவல் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஓகே, இது வந்து ராயபுரம் படத்தில் தான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ராயபுரம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி தான் நேரில் நம்ம சென்னை ஏரியாவில் தான் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை நேரில். அங்கே போய் ராயபுரம்ன்ற ஒரு ஏரியாவுக்கும் போனது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் அவுட் ஆஃப் சிட்டி இன்டீரியரில் உள்ளே வரோம், அதுவும் ட்ரெயினில். பைக்கிலலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. பைக்கில் சென்னை ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட் உள்ளே போனாலும் சரி,
நீங்கள் மெயின் ரோடு வந்துடலாம். அது மாதிரி இருக்கும் பைக் ட்ராவல் எல்லாமே. அதனால் பயப்படாமல் போகலாம். பட் ட்ரெயின் ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லபடியாக தான் சேஃபாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா இன்னும் சென்னை தாண்டல. ஓகே, இங்கே பாத்ரூம் தண்ணி எல்லாருமே வெளில இருக்குங்க. ரயில்வே துறை அதிகாரி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொன்று நம்ம கம்பார்ட்மெண்ட் உள்ள இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில, இந்த பக்கம் டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த பக்கம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னு தெரியல. இருங்க க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ரயில்வே துறை அதிகாரிகளே, இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இவ்வளோ கேவலமாக அதுவும் ஏசி கோச் இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. டோரு க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓகே, பக்கத்து சீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே டிடிஆர் வந்தாங்க. அதுவும் லேடிஸு. அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கிறாங்க. எடுத்து இதை உடனே சால்வ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஏசி கோச்சு இந்த நிலமையா அப்படின்ற விஷயம் இதாங்க ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு பாத்ரூம் வேறு வந்தாச்சு. இப்போ நம்ம போவோம். பாரு மக்களே, அந்த லேடி டிடிஆர் பண்ண ஒர்க்கு டோருக்கு பதிலாக கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேறு அர்ஜென்ட்டாக வேறு வந்தாச்சு. இங்கே கடவுளே, இங்கே பாருங்கள் மக்களே, கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக என்னன்னு தெரியல. இல்லை அண்டர் மெயின்டெனன்ஸ் போடணும், அதுவும் இல்லை. கயிறு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஆள் உள்ளே இருக்காங்க. நமக்கு வெஸ்டர்னில் ட்ராவல் உட்காந்து தான் பழக்கம். வெஸ்டர்ன் இங்கேருந்து தான் பார்த்தேன். ஓகேங்க, வெஸ்டர்ன் கிடச்சாச்சு. ஓகே டோர் ஓப்பன் ஆகலையே, உள்ள ஆள் இருக்காங்க போலையே. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் வெஸ்டர்னு, இந்தியன் டாய்லெட்டா நம்பர். என்னடா வந்த சோதனை, ரெண்டாவது வந்த சோதனை. கடவுளே, ரயில்வே துறை அதிகாரிகளே கொஞ்சம் இப்போ கவனிங்க. இவ்வளோ கேவலமாக டாய்லெட்டு அண்ட் டோரு பாருங்கள். டோருக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு டோராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக ரயில்வே துறை இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. மக்களே, உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவை பார்த்து யாருக்காச்சும் உங்களுக்கு ரயில்வே துறை அதிகாரி யாராவது இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்னை டு புனே ட்ராவலில் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்ப்போம்.